பிரித்தானியாவில் தற்போதைய எரிசக்தி விலை வரம்பு ஜூன் மாதம் 30ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் மின்சார கட்டணங்கள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தமது வருடாந்த மின்சார கட்டணத்தை குறைக்க சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுமாறு கோரப்பட்டுள்ளனர். கோ கம்பையார் நிறுவனத்தின் எரிசக்தி பேச்சாளர் கரெட் கிளவுட் வழங்கிய ஆலோசனையின்படி ஒவ்வொரு நாளும் இரவு உறங்க செல்வதற்கு முன்னதாக வீட்டில் தேவையற்ற முறையில் ஸ்டாண்ட் பை நிலையில் இருக்கும் மின்சார உபகரணங்களை முழுமையாக அணைத்து விடுவதன் மூலம் ஒரு வருடத்திற்கு 60 பவுண்டு முதல் 100 பவுண்டு வரை மீதப்படுத்த முடியும். தொலைக்காட்சி, கணினிகள் மற்றும் ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் ஸ்டாண்ட் பை நிலையில் இருக்கும் போது கூட மின்சாரத்தை உறிஞ்சுவதே இதற்கு காரணமாகும். மின்சார கட்டணத்தை குறைக்க நிபுணர்கள் மேலும் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். துணிகளை 60 பாகை வெப்பநிலையில் துவைப்பதற்கு பதிலாக 40 பாகை வெப்பநிலையில் துவைப்பதன் மூலம் வருடத்திற்கு 15 பவுண்டு முதல் 40 பவுண்டு வரை சேமிக்கலாம். அத்துடன் ஒரே தடவையில் அதிகளவான துணிகளை சேர்த்து துவைப்பது அதிக லாபகரமானது. தற்போதைய வசந்த மற்றும் கோடை காலத்தை பயன்படுத்தி துணிகளை உலர வைக்க டம்பிள் டிரையர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக வெளியில் காய போடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழைய காலத்து மின் விளக்குகளுக்கு பதிலாக LED மின் விளக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் மின்சார பயன்பாட்டை 10 1 பங்காக குறைக்க முடியும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய விலையேற்றங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பிக்ஸ்டு ரேட் ஒப்பந்தங்களுக்கு மாறுவது சிறந்தது என கரெட் கிளவுட் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி சந்தை நிலையில்லாத ஒரு சூழலில் இவ்வாறான சிறிய மாற்றங்கள் பிரித்தானிய குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைக்க பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.